அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாஸ் சும்மோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள், அங்கே பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் போயிட்டுருக்கா இல்லையா, என்ன சொல்ல வராங்க, யார் தரப்பில் பேச்சுவார்த்தை, எங்கே போயிட்டுருக்கு, அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கா. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, புடின் அவர்கள் எங்கள் சீனாவில் போயிட்டு தரையிறங்கியிருக்கிறார். மிக முக்கிய பேச்சுவார்த்தை. அமெரிக்கா கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஏன்னா ஒரு சில தடைகள் போடுகின்ற இந்த சமயத்தில் இந்த 2 நாடுகளும் ஒன்றா ஒட்டுச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனையாருன்னு ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் அங்கே இத்தாலியோட பயணம், அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், ஜெலன்ஸ்கி எடுத்த அதிரடி முடிவுகள், இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களும் பல கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கான விடைகளும் தான் இந்த பதிவுலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் வழக்கமாக செய்தியாளர்களோட சந்திப்பில் டெய்லியும் சந்திக்கிறாரு. பரவாயில்லைங்க, அடிக்கடி செய்தியாளர்களை சந்திக்கிறார். அது மிக முக்கியமான விஷயமா இருக்கும். நினச்சி பாருங்களேன், 2 வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 வாரத்துக்கு ஒரு தடவை செய்தியாளர்களை சந்தித்தாங்கன்னா உலகம் இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ல. இவர் டெய்லி சந்திக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையாக இருக்கா அப்படின்னு நான் இன்னொரு ஆங்கிலையும் பார்த்தேன். நான் அப்படி இல்லைனாலுமே மனுஷன் ஒரு நாளைக்கு ஒரு 10 ட்விட்டை போட்டு தள்ளுறாரு. இன்றைக்கி கூட மறுபடியும் ஒரு பழைய ட்விட்டை ஒன்று ரீட்வீட் பண்ணியிருந்தார். ஈரான் வந்து அன்கண்டிஷனல் சரண்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தார். சரி, இவர் இன்னும் திருந்தல போல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். அது இல்லாமல் அவர் நம்பிக்கை தெரிவிக்கிறார். உலக முதலீட்டாளர்களும் மக்கள்கிட்ட அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் பேச்சுவார்த்தை முடிஞ்சது. ஈரான் கொஞ்சம் பேட் டீல் ஏற்படுத்தணும்னு ட்ரை பண்ணாங்க, பட் டயர்ட் ஆகிட்டாங்க. வேறு வழியே இல்லை, என்கிட்ட சரண்டர் ஆகிறன்னும் போது நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், அவ்வளோதான், பாசிட்டிவ் வந்துருச்சு, அவ்வளோதான், விலை குறைந்து விடும், எல்லா விலையும் குறைந்து விடும். மனசு சிரிக்காமல் சொல்லிட்டாரு. ரொம்ப சீரியஸாக சொல்கிறதுனால வெள்ளைக்காரங்க சொன்னால் பொய் பேச மாட்டாங்கன்னு நினச்சி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. பட் ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடிகிறது. சப்போஸ் பேச்சுவார்த்தை ஃபெயிலர் ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போவாங்களா, இல்லை நேட்டோ நாடுகள் வந்தால் தான் தாக்கல் நடத்துவாங்களா அப்படின்னு நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம்னா, இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு மீட் ஒன்று, ஜாயிண்ட் சீஃபோட சேர்மன், சென்காமுடைய சேர்மன் அவர் பேர் ஃப்ரேஸ்ன்னு சொல்லிட்டு அவர், அப்புறம் சென்காமுடைய தலைவர் அதாவது ஆடம் கூப்பர்னு சொல்லிட்டு, இந்த 2 சந்திப்புகளும் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை என்ன விதமான முயற்சிகள் எடுக்கிறாங்க, ரொம்ப நேரம் பேசுகிறாங்க, மிகப்பெரிய ஒரு சந்திப்பாகவும் பார்க்குறாங்க. வழக்கமாக இந்த மாதிரியான சந்திப்பெல்லாம் என்ன பண்ணால் அது தாக்கல் நடத்துவதற்கான சந்திப்பாக தான் இருக்குன்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஃபாக்ஸ் நியூஸ் போன்ற ஊடகங்கள்லாம் பெரிய அளவுக்கு எழுதியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க இன்னொரு விஷயத்திலும் திங்க் பண்ணோம். இன்றைக்கி வெள்ளை மாளிகை தரப்பிலிருந்து லைட்டாக எவ்வளோ நம்ம இழந்திருக்கிறோம், ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்கல் நம்ம எவ்வளோ இழந்திருக்கிறோம் அப்படின்னா, 42 ஏர்க்ராஃப்ட் டேமேஜ் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் எஃபிக் பியூரியில் அந்த 40 நாள் யுத்தத்தில் 4 F-15E-யும் 1 F-35A-வும் 24 MQ-9 ரீப்பர் ட்ரோனும், அது இல்லாமல் ஹவாக் ஹெலிகாப்டர், இது போல் மொத்தமாக 2.6 பில்லியனுக்கு மேலே இழந்திருக்கிறோம். ஸோ டேமேஜ் மட்டுமே 42 ஏர்க்ராஃப்ட் மேலே நடந்திருக்கு. இது எல்லாம் பெரியாசாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க தாக்கல் நடத்துறதையும் தாண்டி. ஏன்னா அமெரிக்கா இல்லைன்னு மறுத்தாலுமே இன்றைக்கி வெள்ளை மாளிகையில் ஒரு ரிப்போர்ட் தூக்கி போட்டிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க சவுதி அரேபியாவும் இல்லைன்னு மறுத்தாலுமே சேட்டலைட் இமேஜஸ்லாம் ரொம்ப கிளியராகவும் காட்டியிருந்தாங்க. இன்னொரு தடவை கூட பாருங்கள், அது எல்லாமே கிளியராக இருக்குது. அந்த இழப்புகள்லாம் எப்படி சமாளிக்கணும், அது இல்லாமல் ட்ரோன் வேறு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி கூட உக்ரைன் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, எங்ககிட்ட அமெரிக்கா ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அந்த ட்ரோன் டெக்னாலஜியை நாங்கள் ஷேர் பண்ணுறோம், மிடில் ஈஸ்ட்டை காப்பாற்ற போகிறோன்ற மாதிரிலாம் டைரெக்டாக மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. நான் அதை மிடில் ஈஸ்ட்டுக்கும் சரி இல்லை அமெரிக்காவுக்கும் சரி ஒரு சூப்பரான ஐடியா பாருங்கள். இது பாருங்கள், வியட்நாமில் பாருங்கள், எந்த செலவும் கிடையாது. நீங்கள் ஒரு மிஷின்கன், எந்த செலவுன்னா அதுக்காக குறைந்த செலவு தான். AK-47 ரக துப்பாக்கியே ஒரு 4 கனெக்ட் பண்ணி சிங்கிள் லைனில் கொண்டு வந்துட்டு இப்படி பிடிச்சி டக்குன்னு அடித்தாங்கன்னா சரி, எங்கே ட்ரோன் வருது அங்கே தும்சம் பண்ணிடுறாங்களாம். வியட்நாம் கண்டுபிடித்த அரிய கண்டுபிடிப்பு. நீங்கள் அதற்கு ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை கொண்டு நிறைய செலவு பண்ணுறதுக்கு பாருங்கள், வெறும் புல்லட் மட்டும் தானே, ரொம்ப ஈஸியாக சுட்டு வீழ்த்திடலாம் அப்படின்னு வியட்நாமே நீ வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க. பார்த்து அங்கேருந்து வியட்நாம் கிட்ட போய் ஐடியா கேட்டு வாங்க. அமெரிக்கா உங்களால் ட்ரோனை சுட்டு வீழ்த்த முடியல, ஏதாவது தடுமாறுறீங்க அப்படின்னா அங்கே கூட ஐடியா கேட்டு வந்துட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த காசாவை நோக்கி ஃப்ளோட்டிலியா யார், எகிப்துன்னு வருது பாருங்கள், துருக்கியினுடைய கப்பல் வந்துட்டு இருந்தது இல்லையா,
அந்த ஃப்ளோட்டிலியா கப்பல் ஒன்று ஒரு 5 பக்கம் வந்தது. ஏற்கனவே 2 கைது பண்ணிட்டாங்க, 2 பெண்டிங் இருந்தது. அந்த 2 காற்றை கடிச்சா குறன்னு சத்தம் வரும், அதுக்காக வைக்கிறேன். 2 பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பெண்டிங் இருந்தது. அந்த பெண்டிங்கை வந்து இன்றைக்கி பிடிச்சிட்டாங்களாம். பிடிச்சிட்டு கைது பண்ணுறாங்களா, ரிட்டர்ன் அனுப்ப போகிறாங்களான்னு தெரியல. பட் ஆனால் இன்றைக்கி 2 கப்பல்கள் கிட்டத்தட்ட வானத்தை நோக்கி ஷூட் பண்ணியிருக்காங்க. கப்பல் சைட்லேயும் வந்து ஷூட் பண்ணியிருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களினுடைய பதிவுகள்லாம் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ தொடர்ந்து இஸ்ரேல் கண்டிப்பாக உள்ள நுழைய விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் உள்ளே வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த ஃப்ளோட்டிலியாவிலேருந்து வர குரூப்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். நியூயார்க் டைம்ஸ் வந்து திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்களா, அவர் தான் வந்து ஃபார்மர் பிரசிடெண்ட் அகமது தீனா ஜினாத்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து தலைவராக கொண்டு வரலாமா அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களாம், எலிவேட் பண்ணுறாங்களாம். இது அமெரிக்கா விரும்பினாலும் சரி, இஸ்ரேல் விரும்பினாலும் சரி, அங்கே ஈரான் விரும்பணுமே. நீங்கள் நினைக்கலாம் யாருனாலும் உட்கார வைக்கலான்ட்டு. ஈவன் ஏன் நீங்கள பார்த்துட்டு இருக்கிறீங்களா, உங்களை கூட தலைவராக போய் உட்கார வைக்கலான்னு இஸ்ரேலும் அங்கே அமெரிக்காவும் நினைக்கலாம். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே ஈரானில் நினைக்கணுமா இல்லையா? அவங்க இன்னும் பேச்சுவார்த்தைக்கே வராமல் இருக்கிறாங்க. இவங்க அதுக்குள்ளே அடுத்த கட்ட தலைவர் இவரை கொண்டு வந்து நிறுத்திட்டிங்கன்னா எனக்கு பிரச்சனைன்னு சொல்லுவேன். எனக்கு எப்படின்னு தெரியல. அது இல்லாமல் அங்கே லெபனான் யுத்தம் குறைஞ்சா தானே அவங்களும் பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்காரத்துக்கு. இன்னைக்கு கூட பாருங்கள், இன்னைக்கு ஹெஸ்புல்லா வந்து கடந்த 3 நாட்களாக அந்த முக்கோணமாக இருக்குது பாருங்கள், அந்த பகுதி எல்லாமே வந்து கிளைம், நாங்கள் தாக்கல் நடத்தி முன்னேற விடாமல் நாங்கள் தடுத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு பெருசாக கிளைம் பண்ணுறாங்க. இருந்தாலுமே இஸ்ரேல் பெரிய தாக்கம் நடத்திட்டு இருக்காங்க. அங்கே கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரி தெரியலையே. அதெல்லாம் குறைஞ்சா தானே பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. பார்க்கலாம். மண்டே வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. நான் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக கேட்டு இன்னும் ஒரு 3 நாள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானும் இன்னும் ஒரு 3 நாள் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பார்த்து சூதானமாக முடிவு பண்ணுங்கள், ஒரு நல்ல முடிவாக எடுங்க. ஏன்னா இஸ்ரேல் வந்து தனது ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு சில டிஸ்பிளேலாம் தெரியும் இல்லையா, அந்த டிஸ்பிளேவில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஃபினிஷ் த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புடைய புகைப்படத்தை போட்டிருக்காங்க. மேபி ஃபினிஷ் த ஜாப் அப்படின்னா ஏன் பாதியிலே விட்டு வச்சுருக்கீங்க, ஃபினிஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களாம். இல்லை அவங்க பதில் தாக்குதலுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு சில அல் ஜசீரா போன்ற சேனலும் சரி, ஃபாக்ஸ் நியூஸ் போன்ற சேனல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெருசாக அரபு நாடுகள் வந்து இவங்கக்கிட்ட வந்து பயங்கரமாக கேட்டதுனால தான் ஈரான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்கன்ற மாதிரி இன்னும் பிலீவ் பண்ணி நம்புகிறாங்க. அது கான்ஃபிடென்ட்டாகவும் சொல்கிறாங்க. அது நிஜமாவே கத்தார் உள்ளே போந்து வேண்டாம் கொஞ்சம் ஹோல்டு பண்ணலான்னு கேட்பட்டிருப்பாங்க. ஏன்னா பெருசாக பாதிப்புகள் இருந்து கொஞ்சம் பொறுமையாக தலைவரேன்னா கூட இப்போதைக்கு அமெரிக்கா தாக்கல் நடத்துறதுக்கான எண்ணம் இல்லை. மிரட்டியே தனது காரியத்தை சாதித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அவங்க அந்த மிரட்டலை காமெடி பீஸாக பார்க்குறாங்க ஈரான் தரப்பில். அமெரிக்கா மிரட்டினாவே எனக்கு சிரிப்பு வருது சார், போங்க சார், எனக்கு வெக்கமாக வருதுன்றாங்களே, அந்த மாதிரி ஈரான் தரப்பில் அமெரிக்கா மிரட்டல்லாம் வந்து அன்கண்டிஷனல் சரண்டர், முடிச்சுடுவோம், அடிச்சுடுவோம், மண்டியை உடைச்சிடுவோம்னு சொன்னாங்கன்னா சரி சரி நாங்கள் பயந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. சரி, அது பயப்படுறாங்களா இல்லையான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரியும். ஏன் ஐரோப்பா வந்து எவ்வளோ சீக்கிரம் ஓடி வந்து கலந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா எதிர்பார்க்குறாங்கன்னா, ஜேடி வேன்ஸ் அவர்கள், அதாவது அமெரிக்கானுடைய துணை அதிபர், நேற்று பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஒரு லிட்டில் பிட் வீரர்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 4000 பேர்த்துக்குள்ள ஒரு வீரர்கள், ஒரு ட்ரூப் வந்து போலந்தில் வந்து தூக்குறாங்க. ஏற்கனவே ஜெர்மனியிலிருந்து சம் நேட்டோ வீரர்களை தூக்குனாங்க அமெரிக்கா. இப்போ போலந்துலேருந்து 4000 வீரர்கள் வந்து ஒரு ஸ்மால் திங் தான். ஏன்னா 10,000 பேர்த்துக்கு மேலே இருக்கிறவங்கள நாங்கள் 4000 பேர்த்து தான் நாங்கள் தூக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த போலந்து வந்து அந்த 4000 பேர்த்தை தூக்குறதுனால போலந்து வந்து அந்த மன கஷ்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் நிறைய வந்து அமெரிக்கா சொல் பேச்சு நிறைய விஷயம் கேட்டோம். ஆல்மோஸ்ட் 50 பில்லியனுக்கான அமெரிக்காவுடைய நட்புக்காக நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். 81 M1 ஆப்ரகாம் மெயின் பேட்டில் டேங்கும், 152 M2 பிராட்லி இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள், அது இல்லாமல் இவங்க HIMARSலிருந்து என்னென்ன அமெரிக்கா லிஸ்டெல்லாம் கொடுத்தாங்களோ அதையெல்லாம் தாண்டி ஒரு நாடு தனது ஜிடிபியில் நேட்டோ நாடுகளில் 4% தான் வரம்பு வரை. ஆனால் நாங்கள் அதெல்லாம் தாண்டி 6%, 7% யாருக்காக செலவு பண்ணோம்? பாதுகாப்பையும் மீறி அமெரிக்கா என்ற நட்பு நாடு எங்களுடன் நேட்டோ நாடுகள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக நாங்கள் பண்ண செலவு இன்று அமெரிக்கா எங்களை உதாசீனப்படுத்தி 4000 வீரர்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏற்கனவே ஜெர்மனியில் இருக்கக்கூடிய வீரர்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் ஜெர்மனியினுடைய ஃப்ரைட் ரைஸு நேற்றே சொல்லிட்டார்ல, நாங்கள் அங்கே போய் ஃப்ரைட் ரைஸ் வறுத்து சாப்பிட போகிறோம், ஆல்மோஸ்ட் நாங்கள் தயாராக இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா நாங்கள் வீரர்கள் அனுப்புகிறோன்ற மாதிரி ஜெர்மனி சொன்னாங்க.
அப்போ இவ்வளோ சீக்கிரம் வீரர்களை புல் டவுன் பண்ணி ஒரு ப்ரெஷர் கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க ஈரான் யுத்தத்துக்கு நேட்டோ நாடுகளை எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க. அது கொஞ்சம் கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் நகருதானா. உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். யூகே தான் இருக்கிறதுலே பொருளாதார தடைகளில் போகிறதுலே கிங்குங்க. யார் மீது? ரஷ்யா மீது. அந்த பொருளாதார தடையை எல்லாம் அப்படியே பயங்கர வெறித்தனமாக இருப்பாங்க. ரஷ்யாவுடைய ஷேடோ ஃப்ளீட் கப்பல் இருந்தால் கூட முடிக்க பிடிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, குருடாயில் இறக்குமதி பண்ணுவதற்கும் ஒரு சில நிறுவனங்களுக்கு லூப் ஹோல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பிரச்சனை வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஃபைட்டர் ஜெட்டுக்கு தேவையான ஃபியூவல் வந்து அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கோணும் ஒரு சில நிறுவனங்களுக்கு மட்டும் ஒப்புதல் கொடுத்துருப்பதா நீ காலையில் செய்தியை பார்த்தேன் நான். அவ்வளோதாங்க பாஸ். என்ன பாஸ், நம்ம நேற்று நைட்டு என்ன பேசணும் சொல்லுங்கள்? ரஷ்யாவுடைய பொருளாதாரம் பயங்கரமாக மசில்ஸ் புட்டைக்க வளர்ந்துட்டுருக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கும், இந்த எனர்ஜி கிரைசிஸை வந்து யூகே ஓடி வந்து மற்ற எந்த நாடுன்னு ஒப்பந்தம் போட்டாலும் பரவாயில்ல, யூகே ஒப்பந்தம் போகிறதும் நேரடியாக உக்ரைன் ஒப்பந்தம் போகிறதும் ஒன்று தான். பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஒப்பந்தத்தை பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது பார்க்க முடிகிறது. பார்க்கலாம். வேறு வழியே இல்லாமல் அவங்க அமெரிக்காவோட போய் பேச்சு கேட்டு போகணும். இல்லைனா எனர்ஜி கிரைசிஸில் இன்னும் ஒரு மாதம் அமெரிக்கா இழுக்க விட்டாங்கன்னா, சுத்த விட்டாங்கன்னா எல்லா நாடுகளுமே பாதிக்கப்படும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். ஸ்வீடன் தலைவரே அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடாதீங்க. நாங்கள் எங்களது ஜிடிபியில் 4 பில்லியன் அளவுக்கு நாங்கள் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் ஒதுக்கி இருக்கிறோம். எல்லாமே உங்களுக்கு தான். 4 பில்லியன் அமெரிக்கா உங்களுக்கு தான். வந்து ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள், கோச்சிட்டு போகாதீங்க அப்படின்னு ஆஃபரை அள்ளி வீசியிருக்காங்க. சென்காம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் 89 கமர்ஷியல் வெசல்ஸை வந்து நாங்கள் ரீடைரக்ட் பண்ணியிருக்கோம், உள்ளேயே நுழைய விடாமல் நாங்கள் பார்த்துருக்குறோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு சந்திப்பு சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவர்கள் ரஷ்யாவினுடைய அதிபர் புடின் அவரோட சந்திப்பு தான். இந்த சந்திப்பு பார்க்க போகிறதுக்கு முன்பு ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் இந்த உணவு மேசையில் சாப்பாடெலாம் உட்காந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு உணவு பரிவாடுறவங்களே ஏஜென்ட் அதுக்கெல்லாம் நியமித்தாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட சீனாவுடைய ஒரு சில சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லாம் போய் பார்க்கும்போது அவங்க எல்லாமே சீனானுடைய பீப்புள் லிபரலேஷன் ஆர்மியில் ஒர்க் பண்ண லேடிஸ் தானா. அதுக்கான புகைப்படங்கள்லாம் ஷேர் பண்ணி பாருங்கள், இதே லேடி தான் அவங்களும் இருக்காங்க. அதனால் வந்து பெருசாக ஸ்பை வேலை தான் பார்த்துருக்காங்க. ஸ்பை வேலை மட்டும் இல்லை, நாளைக்கு அமெரிக்கா ஏடா கூடமாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா டப்புன்னு தூக்குறதுக்காக பழைய திட்டங்களை வந்து தீட்டி இருந்தாங்கன்ற மாதிரி வந்து பயங்கரமாக ஒரு கான்ஸ்பிரசி தியரியை வந்து போயிட்டுருக்கு. இணையான கான்ஸ்பிரசி தியரின்றனா பஸ் சீனானுடைய பெண்கள் இவங்களாம் பெருசாக வித்தியாசம் தெரியாது. நானே இந்த கொரியன் வெப் சீரிஸ், இந்த சீனாவோட வெப் சீரிஸ்லாம் பார்க்கும்போது தடுமாறிடுவேன். என்னடா யாரா இதில் லேடியாக இருக்கிறவங்க யார் இல்லை ஹீரோ என்ன தெரியாது, எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. கொஞ்சம் எனக்கு பெருசாக வித்தியாசம் எல்லாமே ட்வின்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நீங்களே நான் எதை வச்சு சொல்கிறேன்னு தெரியும். ஏன்னா மேக்கப்லாம் போட்டு நின்றாங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட எப்படிங்க கண்டுபிடிப்பாங்க? அதனால் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அங்கே சர்வ் பண்ண மக்கள் வந்து பீப்புள் லிபரலேஷன் ஆர்மியிலேருந்து கொண்டு வந்து சாப்பாடை சர்வ் பண்ண வச்சு ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி மாதிரி பயங்கர தயார் நிலையில் தான் இருந்தாங்களா சீனா அப்படின்ற இன்னொரு கணத்துலேயும் ஊடகங்கள் எழுதியிருக்காங்க. அதனால் எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. கொரியன் வெப் சீரிஸை பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி இல்லை சீனோட வெப் சீரிஸ் பார்க்குறோம் எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி தான் தெரியுது. பெருசாக வித்தியாசம் இல்லை. அதன் அடிப்படையில் தான் சொல்கிறாங்களான்றதையும் பார்க்க அந்த கோணத்தில் நான் பார்க்குறேன் நான். பட் சைடில் பார்த்தீங்கன்னா புடின் அவர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு. கம்பேர் பண்ணுறாங்க. அவங்க ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் இப்போ தானே வந்துட்டு போனார். 2 பேர்த்துக்கான அந்த கம்பேரிஷன். ஆனால் இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. யார்? சீனா. ஒரே மாதிரி தான் வாங்கி அவர்கள் தான் போயிட்டு வரவேற்றாரு. அதே மாதிரி வந்தவொடனே ரெட் கார்பெட் சிவப்பு கம்பள வரவேற்பு. இதையெல்லாம் பார்க்கும்போது பெருசாக மேஜர் டிஃப்ரென்சஸ் இல்லை. பட் ஊடகங்கள் இல்லை இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. மிக முக்கியமான ஒப்பந்தம்லாம் வந்து கையெழுத்தாகிறது. ஏபிஇசி சம்மிட்டுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு வரணும்னு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. அப்புறம் மிக முக்கியமான பைப்லைன் என்னென்னா, அது பேர் வந்து கசகஸ்தான் வழியாக சீனா ஏற்கனவே ஒரு பைப்லைன் போட்டிருக்காங்க. இந்த வரைபடத்தை பார்க்குறீங்கள, இந்த கசகஸ்தானில் போகக்கூடிய பைப்லைனை கொண்டு வந்து ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அங்கே ஜாயின் பண்ணிடுறோம், 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் நம்ம கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிடலாம். ஏன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்காவிலேருந்து மற்ற பகுதியெல்லாம் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்டட் இருக்குது. பைப்லைன்னா பிரச்சனையே இல்லை, கொண்டு போயிடலான்றதுக்காகவும். அப்புறம் அந்த பவர் ஆஃப் சைபீரியா 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைப்லைன் பெண்டிங் இருக்குது ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் போர்க்கால அடிப்படையில் சீக்கிரமாக முடித்தோம்னா
நம்மளுக்கு யார் எங்கே எக்கெடுக்கட்டு யாரோ பிடிச்சி போய் என்னமோ பண்ணி போய் போகிறாங்க, நாங்கள் உங்களுக்கு ஏற்றுமதி பண்ணிடுறேன் அப்படின்ற கோணத்தில் அந்த கோணத்தில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருப்பதா சொல்கிறாங்க. பார்க்கலாம், நம்ம இன்னும் முழுமையான டீட்டெயில் அங்கே வந்தால் தான் தெரியும். பட் ஆனால் அமெரிக்கா எந்த அளவுக்கு உற்று நோக்குறாங்கன்ற ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். அங்கே அமெரிக்காவிலிருந்து விக்ஸாப் அவர்களும் அவர் டீமும் வந்து கூடிய விரைவில் சீனா உட்காராங்களாம், வந்து மறுபடியும் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்களாம். அவங்ககிட்ட என்ன பேசுனீங்க, என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணீங்க, நாங்கள் முழுசாக அக்ரிமெண்ட் போடுறது பெண்டிங்காக இருக்குதுன்னு கேட்க வராங்களா என்னன்னு தெரியல. அது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம அதே சமயத்தில் பிரதமர் மோடி அவர்களோட இத்தாலியோட பயணம், வழக்கமாக இந்த கார் வந்து ஜார்ஜியா மெலோனி அவர்களும் இத்தாலியுடைய பிரதமர் மெலோனி அவர்களும் இந்திய பிரதமர் மோடி அவர்களும் ஒரே காரில் பயணித்தது வந்து பெரிய அளவுக்கு பேச பொருளாக இருந்தது. இந்த கார் பயணம் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணது எங்கன்னா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் பிரிக்ஸில் இல்லை, ஏற்கனவே புடின் அவர்கள் வந்து வெயிட் பண்ணி ட்ரம்ப் பண்ணி வருது பாருங்கள், பிரதமர் மோடி அவர்களில் காரில் கூட்டிகிட்டு போனார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாமே ஒருங்கிணைந்து பயணம் பண்ண அந்த கார் வந்து இந்த புகைப்படங்கள்லாம் பாருங்களேன். எல்லா நாட்டு தலைவர்களும், ஜெர்மனியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இஸ்ரேலினுடைய பிரதமர், யூகேனுடைய பிரதமர், அப்புறம் பிரிட்டிஷ் யூகேயில் போயிட்டு இவரே கார் ட்ரைவ் பண்ண விஷயங்கள்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அதனால் இந்த கார் விஷயத்தையும் இத்தாலியினுடைய சந்திப்பையும் பெரிய அளவுக்கு மேட்ச் பண்ணியிருந்தாங்க. இத்தாலிக்கிட்ட என்ன விதமான அக்ரிமெண்ட் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அது அங்கே இருக்கக்கூடிய சம்பவம். ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் உக்ரைன் தரப்பில் ஒரு அதிரடி தகவல்களும் கிட்டத்தட்ட மிடில் ஈஸ்டும் நம்புகிறாங்க. மிடில் ஈஸ்டில் ஐரோப்பா நாடுகளுமே ஒரு 200க்கும் மேற்பட்ட சீன வீரர்கள், ஒரு உயர் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே ரஷ்யாவுக்கு போயிட்டு பெருசாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது ஒரு 6 மாதமாக போயிட்டுருக்கான். 2 ஆங்கிளில் வந்து அவங்க வெரிஃபை பண்ணுறாங்க. மேபி சீனாவுடைய வீரர்கள் அங்கே அனுப்பி அவங்க ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்களா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்கள் ட்ரைனிங் கொடுக்குறாங்களான்னு தெரியல. வடகொரியாவை போன்றே சீனாவும் வீரர்களை அனுப்புவதற்கு கிட்டத்தட்ட வந்து தயார் நிலையில் இருக்கிறது அப்படின்ற ஆங்கிளில் ஊடகங்கள் எழுதியிருந்தாங்க. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, ஜெர்மனியில் ஃப்ரைட் ரைஸுக்கு அப்புறம் வந்து ஏஎஃப்டி கட்சி வந்து தனி பெரும்பான்மை கட்சியாக கிட்டத்தட்ட வளர்ந்து விட்டது. அலைஸ் வைடல் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா எங்களுக்கு ரஷ்யா எதிரி கிடையாது, அமெரிக்கா எதிரி கிடையாது, யாருமே எதிரி கிடையாது, எல்லாமே நட்புணர்வு பேணி பொருளாதாரத்தை வளர்த்துற வழியை பார்ப்பன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் ஜெர்மனுடைய எதிர்ப்பு நிலை எத்தனை நாளைக்குன்னு தெரியல. இன்றைக்கி யூகேவும் அரசல் பொருசலாக சொல்லியிருக்காங்கல்ல, அந்த ஆங்கிளில் வந்து பார்க்க முடிகிறது. மார்க்கோ ரூபியோ அவர்கள் இந்தியாவுக்கு வரப்போகிறார். இந்தியாவுக்கு வந்து இந்த மாதம் மே 23, 26 வர்றதா கிட்டத்தட்ட வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஜெலன்ஸ்கி ஃப்ரண்ட் லைனில் அற்புதமான ரிசல்ட் தெரியுதாம். ரஷ்யா நிறைய பின்வாங்குறாங்கன்றது கண் கூட தெரிகிறது. அதனால் அடுத்த மாதத்துல அதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ற ஒரு பழைய திட்டத்தில் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ உக்ரைன் டெக்னாலஜிக்கு பெரிய அளவுக்கு டிமாண்ட் அதிகமாகிடுச்சின்னு உக்ரைன் தரப்பில் சொல்கிறாங்க. முன்காலத்தில் போய் போரிடுறதா இருக்கட்டும், மீது எல்லாமே. ஏன்னா அமெரிக்காவும் ஒரு சில வீரர்களை நீ நான் உக்ரைனுக்கு அனுப்பி நாங்கள் பயிற்சியில் எடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்களாம் அப்படின்னு உக்ரைன் பெருமையாக பேசுகிறாங்க. இந்த காலிங்கிரேட் பகுதி, மால்டோவா பகுதியில் ஒரு குட்டி பகுதி காலிங்கிரேட் இருக்குது. அந்த பகுதியை நேட்டோ நாடுகள் நினைச்சாங்கன்னா ரஷ்யாவை நியூட்ரலைஸ் பண்ணிட்டு நம்ம வசம் கைப்பற்றிடலான்னு சொல்லிட்டு லிதுவேனியானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒரு அற்புதமான ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கிறார். அந்த ஐடியாவை செயல்படுத்த முடியுமா அப்படின்னா நேட்டோ நாடுகளோட நிலைமையே பெரும் நிலைமையாக இருக்குது. அங்கே ரஷ்யாவுடைய ப்ரெசன்ஸை பெருசாக எங்களால் அடித்து துவம்சம் பண்ண முடியும். நேட்டோ நாடுகள் எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு தெரியல, அது பார்க்கலாம் நம்ம. அதே போல் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா கிட்ட அப்பாச்சி ஹெலிகாப்டர் M777A2 அல்ட்ரா லைட் ஹவுசர்ஸ் பீரங்கி டேங்க்கும் வந்து ஒப்புதல் கொடுக்குறாங்க. 4145 கோடி மதிப்பிலான பீரங்கிகளை அமெரிக்கா கிட்ட இருந்து ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஒப்புதல் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அடுத்து எபோலா வைரஸ் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. இது வரைக்கும் 131 பேர் பக்கம் டெத் ஆகிருக்காங்க. ஒவ்வொரு நாடுமே எபோலா வைரஸ் இருந்த நபர்களை கிட்டத்தட்ட விமான நிலையத்திலே செக் பண்ணி திருப்பி அனுப்பிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா 500 சஸ்பெக்ட் கேஸ் வந்து எபோலா வைரஸ் வந்து பிரேக் ஆகிருக்கான். ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட காங்கோவில் மட்டும்தான் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு ஏதாவது அவசர நிலை பிரகடனப்படுத்திடாதீங்கப்பா, ஏற்கனவே இங்கே எனர்ஜி கிரைசிஸே பெருசாக இருக்குது, அதனால் பார்த்து சூதானமாக கையாளுங்கன்றது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு கோரிக்கை வச்சுட்டு இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.